அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லாம் செயல் கூடும் என்ன ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லாம் தனையே ஏத்து. திரு விளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவ ஞான நிலை விளங்க சிவ அனுபவம் விளங்க திருவிலங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கு உருவிலங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவு பெருந்தாயா மறுவிலகு குழல்வள்ளி மகிழ்ந்து ஒருவாள் விளங்க வயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவக்குழந்தை. எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளால் இன்று நாம் 4-5 பேர் மட்டும் இப்போது இணைந்துள்ளோம். ஏனென்றால் இந்த கூகுள் மீட் லிங்க் முன்னாடி அனுப்புனது வந்து அதுல இணைய முடியல. அதனால புதிதா இப்போ ஒரு லிங்க் நாம தயார் செய்து அனுப்புறதுனால எல்லோரும் வர முடியல. இருந்தாலும் இன்னைக்கு நாம் இந்த வகுப்பை சிறிது நேரமாவது நம்ம செய்திடலாம் அப்படின்னு தான் அது ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். இந்த முயற்சியில இதுல வந்து இணைந்த எல்லா ஆண்மனைய அன்பர்களுக்கும் உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றி சொல்லி நாம் தோன்றுறோம். அருட்பெருஞ்சோதி. கடந்த அமர்வுல நம்ம கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி தயவு திரு கலையரசையா கேட்டிருந்தாங்க. அது என்னன்னா, வள்ளலார் நிறைய நான் ஏன் தெரிஞ்சுக்கணும். இப்ப ஒருத்தர் சொல்றாரு சாதாரணமா, எனக்கு நல்ல வசதி இருக்கு, சந்தோஷம் இருக்கு, ஆனந்தம் இருக்கு, எனக்கு நிம்மதியா இருக்கு, இந்த வாழ்க்கையே எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் ஏன் வந்து இந்த ஆன்ம லாபம் அப்படின்னு ஒண்ணு நான் தெரிஞ்சுக்கணும், அதை ஏன் நான் அடையணும், அதுக்கு எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு. அதுக்கு நம்ம பதில் என்ன நம்ம சொன்னோம் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலோடு எல்லோரும் இந்த பிறப்புக்கான இலக்கு என்ன என்று தெரியாம இந்த உலகத்துல என்னெல்லாம் புறத்துல நடக்குதோ அதுதான் இந்த பிறப்புக்கான இலக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம மத்தவங்க என்ன பண்றாங்களோ அதையே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு இந்த பிறப்போட உண்மையான இலக்கு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுல அது 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 சம்பந்தமா இன்னைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அதை பத்தி பேசுவோம். என்னன்னா இன்னைக்கு இந்த உலகத்துல ஒரு சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. நமக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ, நமக்கு என்னெல்லாம் தேவையோ, அதையெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டு நம்மளோட தேவையை இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னா, எனக்கு நல்ல ஒரு காஸ்ட்லியான கார், எனக்கு பிடிச்ச மாதிரி கார், அதை வாங்கிட்டோன்னா எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த கார்ல என் குடும்பத்தோட நான் போறேன் அப்படின்னா ஒரு சந்தோஷம். நான் ஒரு நல்ல பிசினஸ் பண்ணணும், அந்த பிசினஸ்ல நிறைய எனக்கு பணம் வரணும், லாபம் கிடைக்கணும், அந்த லாபம் கிடைச்சா எனக்கு ஒரு சந்தோஷம். இது போல இந்த உலகத்துல நான் எங்கேயாவது வேற ஒரு கண்ட்ரி போகணும், அங்க போய் நிறைய சுத்தி பார்க்கணும், சந்தோஷமா இருக்கணும், நண்பர்களோட கூடி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இப்படின்றதெல்லாம் வந்து இந்த உலகத்துல ஒரு சந்தோஷமா ஒரு மகிழ்ச்சியா அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து நடைமுறையா இயல்பா இங்க நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையில நம்ம பழகி இருக்கோம். இந்த சந்தோஷம் நம்ம வந்து நமக்கு கிடைக்குது. ஆனா இந்த சந்தோஷமானது நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு கார் வாங்கினாலும் சரி, ஒரு நண்பர்களோட போனாலும் சரி, நிறைய பணம் சம்பாதிச்சாலும் சரி, என்ன நடந்தாலும் அந்த சந்தோஷமானது அது அந்த நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சந்தோஷமானது இல்லாம போகுது. அந்த சந்தோஷம் கடந்து போகுது. அது நிலையா இல்ல. ஆனா இறைவன் நமக்கு காட்டக்கூடிய வழியில நம்ம பயணித்தோம்னு சொன்னா, நமக்கு கிடைக்கும் ஒரு சந்தோஷம். நமக்கு கிடைக்கும் ஒரு சுகம். அந்த சுகத்துக்கு என்ன பேர் சொல்றாருன்னா, அது அருள் சுகம்ன்றார். அப்போ அந்த சந்தோஷம்ன்றது நிலையா இல்ல. இந்த சுகம்ன்றது நிலையா இல்ல. எல்லாமே மாறிக்கொண்டே இருக்குது. அதாவது இந்த இந்த வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கக்கூடிய எந்த விதமான சந்தோஷமும், இல்ல ஒரு இன்பமும், மகிழ்ச்சியும் அது நிலையாவே இல்ல. எல்லாமே மாறிட்டே இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு அது வேற மாரி மாறுது. ஆனா, அருட்சுகம் ஒன்றே அருட்பெரும் பெருஞ்சுகம். ஆஹ் மறுசுகம் பெறையின வகுத்த மெய் சிவமே அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா அந்த அருள் சுகம் ஒண்ணுதான் நமக்கு நிலையான சுகம். அது என்னைக்குமே அது சுகமாவே இருக்கும். அது மாறவே மாறாது. எனக்கு இன்னைக்கு அந்த அருள் சுகம் எனக்கு கிடைச்சிருச்சு. என்னோட ஜீவகாரணி ஒழுக்கத்தால, இல்ல இறைவன் காட்டக்கூடிய வழியில நான் வாழ்றதுனால எனக்கு அந்த அருட்சுகம்னு இருந்து ஒண்ணு உண்டாச்சு அப்படின்னா, அந்த அருள் சுகமானது என்னைக்குமே நித்தியமா அது என்னைக்கும் நம்ம என் கூட இருக்கும். அது மாறவே மாறாது.
அப்படிப்பட்ட சுகத்தை தான் அருளாளர்களும் ஞானிகளும் சித்தர்களும் அவங்களாம் அடைஞ்சாங்க. அதனாலதான் அவங்களால எந்த சூழ்நிலையும் ஆனந்தமா இருக்க முடிஞ்சது, சதா சந்தோஷமா. அப்போ நாமும் நாமும் இந்த இயல்பான வாழ்க்கையில குடும்பத்தோட, நம்மளோட பிள்ளைகளோட, நம்மளோட சமுதாயத்தோட, நம்ம செய்யக்கூடிய தொழிலோட, நம்ம என்னெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில வாழணும்னு நினைக்கிறோமோ அந்த வாழ்க்கையோடையே நம்ம சதா சந்தோஷமா வாழ்றதுக்கு வழி என்ன அப்படின்னா, அந்த வழி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோட நம்ம வாழ்றதுதான். அதாவது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோட நம்ம வாழ்தல் அப்படின்னா, அதுக்கு அடிப்படை என்னன்னா, இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா உயிர்களையும் இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா உயிர்களையும் அது இறைவனா நம்ம நினைத்து, நான் உணர சொல்லல, அனுபவிக்க சொல்லல, நினைத்து அப்படின்னா நினைக்க முடியும் நம்மளால. ஏன்னா நினைக்கிறதுக்கான அந்த மனம், அந்த மன அறிவு நம்மகிட்ட இருக்கு. அந்த அந்த எல்லா உயிரும் இறைவன் தான். எல்லா உயிருக்குள்ளும் இறைவன் தான் வியாபித்திருக்கிறார் அப்படின்னு நம்ம வந்து அதை கருதி, நமக்குள்ள இறைவன் இருக்கிறத நம்ம உணர்ந்து உணர்ந்து பிற உயிருக்குள்ளும் நமக்குள்ள இருக்கிறது போல அந்த இறைவன் வந்து அங்கே உள்ளே ஒரு உயிர் சக்தியா, இல்ல ஆன்மா இயற்கை விளக்க சக்தியா இருந்து எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம உணர்ந்து, எல்லா உயிரிடத்தும் கொஞ்சம் அந்த கருணை அந்த கருணை மாறாம நம்ம வாழ்ந்துட்டோம்னா, அந்த கருணை மாறாம நம்ம வாழ பழகிட்டோம்னா, அந்த வாழ்க்கைக்கு வந்துட்டோம்னா, நிச்சயமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அருள் சுகம்ன்றது உண்டாகும். அந்த அருள் சுகமானது அது என்னைக்கும் மாறாது. எனக்கு இன்னைக்கு அந்த அருள் சுகம் உண்டாச்சுன்னா, அந்த அருள் சுகம் என் வாழ்நாள் முழுக்க இருக்கும். அந்த அருள் சுகத்தை கொண்டு மேலும் மேலும் அந்த அருள் சுகத்தை நம்ம பெறும்போது, நம்ம வாழ்க்கையே ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அப்போ நம்ம தொழில்ல என்ன மாதிரி சம்பாதிக்கிறோமோ அதை விட இன்னும் அதிகமா நமக்கு சம்பாதிக்க முடியும். இப்ப குடும்பத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்கோ அந்த சந்தோஷம் இன்னும் அதிகமாகும். இப்ப எனக்கு எவ்வளவு பொருளாதார சுதந்திரம் இருக்கோ அதை விட இன்னும் அதிகமான சுதந்திரம் வரும். அப்போ இந்த உலக இன்பமும் பெருகும், அருள் இன்பமும் பெருகும். அதுக்கான வழியை தான் வள்ளலார் காட்டுறார். அதுக்கான வழிதான் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதனாலதான் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நம்ம எல்லாரும் கடைபிடிக்கணும். இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னா, அந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இதை கடைபிடிக்கும் போது இன்னும் மகிழ்ச்சி, இன்னும் சந்தோஷமும், இன்னும் செல்வமும் நிறைய உண்டாகும். நமக்கு நம்ம 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 முயற்சியினால நம்ம உண்டாகக்கூடிய அதாவது பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இந்த உடம்புல நோய் இல்லாம ஆரோக்கியமா வாழக்கூடிய வாழ்க்கை, இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலேயே இயல்பாக நடத்திக்க முடியும். அதை நம்ம பெற முடியும். அதனால அஹ் மனிதர்களா இந்த பிறப்பெடுத்திருக்கிற நாம, இந்த மனித தேகத்தை பெற்றுக்கொண்ட நாம, நம்ம முயற்சினால இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால், அதாவது உயிர் இறக்கமே என் வாழ்க்கையா, எல்லா உயிரும் தன் உயிர் போல பார்க்கிறதே நினைக்கிறதே என் வாழ்க்கையா கொண்டு எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாம பிற உயிருக்கு நம்மளால முடிந்த உதவி செய்து கொண்டு அந்த வாழும் வாழ்க்கையை நாம் பழகி 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 அதுவே வழக்கமாக்கி கொண்டால் அந்த வழக்கமானது எனக்கு அருள் சுகத்தை உண்டாக்கும். அந்த அருள் சுகம் என் பயத்தை போக்கும், என் துன்பத்தை போக்கும். அருள் உண்டாகும் போது, அருள் என்றால் அறிவு, அறிவு அது நல்லறிவு. அந்த நல்லறிவு உண்டாகும் போது என் உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கும். நான் ஆரோக்கியமாக, மகிழ்ச்சியாக, மேலும் மேலும் பொருளாதார சுதந்திரத்தோடு நாம் வாழ முடியும். இதுதான் இன்னைக்கான செய்தி. நமக்கு கலையரசு ஐயா நிறைய கேள்வி கேட்பாங்க. இங்க யாரும் கேள்வி ஏதாவது கேட்டா பதில் சொல்லலாம். ஒரு 5 நிமிடம். யாருக்காவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்குதுங்க ஐயா. கேளுங்க. இப்போ ஒரு ஒரு போதை பித்தரை எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டு, ஏன்னா இந்த போதைக்காக அவரோட குடும்பம் எல்லாத்தையுமே அவங்க இழந்து தன்னை இழந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த இந்த ஜீவகாருண்யத்தை வந்துட்டு அவங்க கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? ஏதாவது ஒரு நல்வழி அவங்கள படுத்தணும்னாக்கா, இந்த ஜீவகாருண்யத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறதுன்றது ஒரு வழி எதுவும் இருக்குதுங்களா? சரி. என்னன்னா, போதை அப்படின்றது ஒரு மயக்கம். அந்த மயக்கத்தை எடுத்துட்டு உடனே அவங்க எல்லாத்தையும் மறந்து, அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி அந்த சூழ்நிலை உருவாகுது. அத வந்து என்னன்னா, அந்த பழக்கம் பழகி பழகி அது வழக்கமானதுனால, இப்ப சாதாரணமா அது மட்டும் இல்ல. நம்ம வந்து தினந்தோறும் இந்த டைம்ல நான் டிவி பார்க்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு. ஏதாவது ஒரு சீரியல் பார்க்குற வழக்கம், அது வழக்கமாயிருச்சுன்னா, அந்த நேரத்துல எந்த பணி இருந்தாலும் அந்த பணிய விட்டுட்டு நம்ம உடனே அந்த டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து அந்த சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிரும்.
இல்ல நான் காலையில இத்தனை மணிக்கு நான் எந்திரிச்சு நான் பழகிட்டேன் அப்படின்னா, அந்த பழக்கம் வழக்கமாயிருச்சுன்னா, என்ன மாரி சூழ்நிலை நான் எவ்வளவு லேட்டா படுத்தாலும் கூட அந்த நேரத்துக்கு நான் தன்னை தானே முழிப்பு வந்துரும். அது மாரி தான் இந்த போதைக்கு வந்து பழக்கம் அந்த பழக்கமானது நாளடைவுல அது பழகி, பழகி வழக்கமா மாறுன உடனே, அதிலிருந்து அவங்களால அவ்வளவு சீக்கிரம் விடுவித்து வர்றது ரொம்ப கஷ்டம். அப்ப அப்படி இருக்கவங்க என்னன்னா, இது நம்ம போய் சொல்லி அவங்க சொல்லி முயற்சி பண்ணுனா, அது நிச்சயம் நடக்கிறது கஷ்டம். ஆனா அவங்கலாம் வந்து இல்ல நம்ம இதிலிருந்து விலகணும், இதிலிருந்து நம்ம விடுபடணும்ன்ற ஒரு எண்ணத்தோட சில முயற்சிகள மேற்கொண்டா, நிச்சயமா அதிலிருந்து விடுபட முடியும். ஆனா, மொத்தத்துல அவங்களுக்கு தேவை போதை. அந்த மயக்கம் தேவை. அந்த மயக்கம் நம்ம வந்து இந்த போதைப் பொருள்கள பயன்படுத்தி இந்த உடம்ப கெடுத்து, இந்த உடம்ப அழிச்சுக்கிட்டு, இந்த குடும்பத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியாம, நம்ம வாழ்க்கைய சீராக்கிட்டு, இந்த போதைய அனுபவிக்கிற அந்த போதைய உண்மையிலேயே கடவுள நினைச்சு தியானம் பண்ணுனா, இல்ல தவம் பண்ணுனா, அது நாளடைவுல அதுல பழகி, பழகி அதுல ஒரு போதை உண்டாகும். அதுக்கு அந்த போதைக்கு பேரு சிவானந்த போதை. சிவானந்த போதை. அதெல்லாம் ரொம்ப நாள் வந்து நம்ம அனுபவிச்சோம் நம்ம. அது தொடக்க காலத்துல ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மணி நேரம், 10 மணி நேரம் கூட தவம் செய்வோம். அதுல வந்து அப்படியே அந்த 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 போதையில அப்படியே அத விட்டு எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஒரு சுகமும், சந்தோஷமும், ஆனந்தமும் இருக்கும். அப்படிப்பட்ட போதை வந்து இந்த உலகத்துல இருக்கிற எந்த போதை பொருளும் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு போதை. அது அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். அப்படியே பேரானந்தமா இருக்கும். அப்படியே இந்த உடம்பெல்லாம் வந்து அ என்ன சொல்றதுன்னா, பரவச நிலையா இருக்கும். அப்படிப்பட்ட நிலை. ஆனா வள்ளலார் அது கூட நீ அப்படி போய் உட்கார்ந்தீன்னா, அதுக்கு வந்து அதிலேயும் ஒரு மூடம் உண்டாயிரும். அப்படியே நீ உட்கார்ந்துருவ, மத்த வேலைகள செய்ய முடியாது. அப்ப இயல்பான வாழ்க்கையில நீ ஜீவகான அந்த உயிர் இரக்கத்தோட, உயிர் மீது இரக்கம் கொண்டு நீ வாழும்போது, அதுவே ஒரு தவமா மாறுதுன்னு அவர் சொன்னத உணர்ந்து, அதுக்கப்புறம் நெறைய உயிர்களுக்கு நம்ம வந்து ஆதரவற்ற இல்லாத உயிர்களுக்கு ஓடி, ஓடி உதவி செய்யும்போது, அவங்களுக்கு அந்த பசிப்பினி நீக்கும்போது, அது நாள் முழுக்க செய்துட்டு, எல்லாம் முடிச்சுட்டு இரவு போய் சும்மா உட்கார்ந்து குரு மத்தியில கவனம் செலுத்தும்போது, அங்க 8 மணி நேரம், 9 மணி நேரம் உட்கார்ந்து நம்ம தவம் செய்தா என்ன மாரி உணர்வு கிடைக்குமோ, அந்த உணர்வு தன்னை தானே உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அப்போ அவருக்கான வழி என்னன்னா, அவர ஏதோ ஒரு விதத்துல அவர தர்மம் செய்ய வைக்கணும். அவர் கையால. யாரெல்லாம் இத எங்கேயாவது முடியாம இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு இவரு போய் அந்த உதவி செய்யும்போது, அந்த உணர்வு முதல்ல வராது. அது தொடர்ந்த ஒரு செயற்கையா கூட ஒரு பாவனையா, இதுதான் கடவுள் வழிபாடு. இத செய்தா நமக்கு நல்லது நடக்கணும்னு நெனச்சுக்கிட்டு, அத தொடர்ந்து படிப்படியா செய்துட்டே வரும்போது, அந்த பழக்கமானது வழக்கமா மாறும்போது, அவருக்கு அந்த உயிர் இரக்கமானது மேலும் மேலும் வளரும்போது, அங்க அருள் விளக்கம் உண்டாகும். அந்த அருள் விளக்கத்தால நிச்சயமா அவருக்கு நல்லது எது, கெட்டது எது, நம்ம எத செய்யணும், எத செய்யக்கூடாதுன்னு அவருக்கு யாரும் சொல்லத் தேவையில்ல. அவருக்கே புரிஞ்சிரும். அப்ப அவருக்கு ஒரே வழி, அவரு கையால, அவர் சம்பாரித்த பணத்தால தினமும் ஒரு 2 பேர், 3 பேருக்காவது அவரு உணவு குடுக்குற மாரி. அது மலேசியா இருந்தாலும், எங்க இருந்தாலும், எங்கேயாவது கஷ்டப்படுற ஜீவர்கள் இருப்பாங்க. அந்த பார்க்ல, ரோட்டோரங்கள்ல எங்கேயாவது யாராவது ஒரு கஷ்டப்படுற ஜீவர் இருப்பாங்க. அதுக்கு ஒருத்தர் 2 பேருக்காவது தொடர்ந்து அவர் வந்து அந்த தர்மம் செய்து கொண்டு வந்தால், அந்த உயிரோட கஷ்டத்த பார்க்கும்போது உள்ள இரக்கம் உண்டாகும். அந்த இரக்கத்தால இவர் செய்யக்கூடிய உபகார செயல் இவருக்கு அருள் விளக்கத்த உண்டாக்கும். அந்த அருள் விளக்கம் நிச்சயமா அவர மாற்றும். இதுதான் இந்த நேரத்துல கடவுள் கொடுக்கக்கூடிய உண்மையான ஒரு விளக்கம். இது வள்ளல் பெருமானே பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அதாவது இதுக்கு பேர் வந்து ஜீவகாருண்ய விரதம். அப்படின்னா உயிர்களுக்கு உபகாரம் செய்வதே ஒரு விரதமா. விரதம். விரதம்னா என்ன பண்ணுவோம் நம்ம தினந்தோறும் அத நம்ம கடைபிடிப்போம் இல்லையா? அதுபோல தினந்தோறும் இதை கடைபிடிக்கும்போது, அவருக்கு நிச்சயமா அந்த மாற்றம் உண்டாகும். அம்மா கேட்கிறீங்களா? கேட்டுட்டு இருக்குங்க ஐயா. இதுதான் நீங்க நீங்க கேட்ட கேள்விக்கு நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி சாமி. ஐயா வேற யாருக்காவது கேள்வி இருக்கா? இன்னும் ஒரு கேள்வி கேட்போம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்கய்யா. தங்கராஜா சுப்பிரமணியம் பேசுறேங்க. ஐயா வணக்கம். தங்க டம்ளர்ல இருந்து. ஐயா ஐயா இப்ப மித்தவங்க பத்தி தெரியல. இப்ப வந்து நம்ம வள்ளலார நோக்கி பயணிக்கும் போது அந்த கருணை அதெல்லாம் வருது. ஆனா நம்மள சுத்தி உள்ளவங்கள நம்ம மாத்தணும்னு நினைச்சா அவங்க அந்த மாதிரி ஒரு இதை காமிக்க மாட்டாங்க.
அக்கறை. அதனால அந்த கருணை வந்து மிருகத்து மேல போயிருது. மனுஷன் மேல கூட அவ்வளவு அக்கறை காமிக்க முடியல. ஆனா மிருகத்து மேல நம்மளோட கருணை மாறிடுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு மனுஷன் கிட்ட என்னாச்சும் பிரச்சனை இருந்தாலும் தள்ளி போயிடுறோம். எனக்கு நடக்கிறத நான் சொல்றேன்னு அந்த மாதிரி தோணுது. இதுக்கு உங்களோட கருத்தை சொல்லுங்க. நன்றி. நன்றி. ஐயா, இப்போ மனிதனை கீழே இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் வந்து நம்ம அளவுக்கு நம்மளோட மன அறிவு, அதுக்கு பேரு அந்த கருண அறிவுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு மன அறிவுன்னு வச்சுக்கலாம். அந்த மனதுல என்னென்ன பார்ட் இருக்குன்னா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு 4 பகுதியா இருக்கு. இந்த 4 பகுதியும் நமக்கு ரொம்ப விரிவா வேலை செய்யுது. அது ரொம்ப வளர்ந்து இருக்கு. நமக்கு அப்படியே இந்த பிறப்புல அப்படித்தான் உருவாக்கி இருக்காரு. அப்போ அந்த மனமானது ஒரு விஷயத்த நல்லதா கெட்டதான்னு சிந்திக்கிற சுதந்திரமும் இறைவன் கொடுத்துட்டாரு. அந்த புத்தியானது வந்து அந்த சிந்தித்த விஷயத்த அது இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி இது உண்மையிலேயே நல்லதா கெட்டதான்னு மறுபடியும் அதை ஃபில்டர் பண்ணுது. சித்தம்ன்றது அதை சீர்தூக்கி பாக்குது. எப்படி வந்து ஒரு கோர்ட்ல வந்து ஒரு தெராசு இருக்கும் இல்லையா? அது மாதிரி அது கரெக்டா அந்த என்ன சொல்றது, அது மாறாம ஒரு இன்ச்சு கூட அளவு மாறாம பார்க்கக்கூடியது வந்து அந்த சித்தம். இதெல்லாம் பார்த்துக்கு இதை செயல்படுத்தணும் அப்படின்றதுதான் அந்த அகங்காரம் அப்படின்றது. நமக்கு இத்தனை நிலைகளை வந்து இறைவன் நமக்கு கொடுத்திருக்காரு. அப்ப இத்தனை நிலைகள் கொடுத்து கூட நம்ம முழுசா இதை யாருமே பயன்படுத்தல. அந்த புத்தி தத்துவத்தையும் பயன்படுத்திக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் அந்த சித்தத்தையும் நம்ம பயன்படுத்திக்கிறது இல்ல. அகங்காரம் அப்படின்றது அது நம்ம புத்தியும் சித்தமும் பயன்படுத்தாம அப்படியே பயன்படுத்துறதுனால அது நல்லதா கெட்டதான்னு சில நேரங்கள்ல பார்க்க முடியாம நிறைய நேரங்கள்ல கெட்டதே பண்ணக்கூடிய சூழ்நிலை மனிதனுக்கு உண்டாகுது. ஆனா இந்த மாதிரி நமக்கு கீழே இருக்கிற உயிர்களுக்கு இல்ல. இந்த அளவுக்கு வந்து இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரன்ற இது விரிவா இல்ல. நம்ம மாதிரி இல்ல. அதனால என்னன்னா, நீங்க அந்த உயிரிட்ட போய் நீங்க அன்பு காட்டுனீங்கன்னா, அது வேற எதுவுமே அதுக்கு தெரியாது. அப்படியே திருப்பி அது அன்பு காட்டும். அந்த உயிர் மேல நீங்க போய் அந்த ஒரு பாசத்தை வைக்கும்போது, அது அப்படியே உங்களுக்கு வந்து அதை அப்படியே திருப்பி காட்டும். ஆனா மனுஷன்ட்ட நீங்க காட்டும்போது, அவன் மனுஷன் வந்து பல விதமா சிந்திப்பான். அவனை அவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து வசப்படுத்த முடியாது. மனிதனை கீழே இருக்கிற எல்லா உயிர்களையும் நீங்க ரொம்ப ஈஸியா வசப்படுத்திடலாம். ஆனா மனிதனை மட்டும் அவ்வளவு சீக்கிரம் வசப்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த மனம் விருத்தி ஆயிடுச்சு. விருத்தியானா அவன் வந்து பலவிதமா யோசிப்பான். ஆனா அந்த மனிதனை கீழே இருக்க உயிர்கள் பலவிதமா யோசிக்க தெரியாது. அதுக்கு என்ன நம்ம கொடுக்குறோமோ அது திருப்பி அது கொடுக்கும். அது சிங்கமா இருந்தாலும் சரி, புலியா இருந்தாலும் சரி, பாம்பா இருந்தாலும் சரி, கொடிய விஷம் உள்ள பாம்பா இருந்தா கூட, மிருகமா இருந்தா கூட நீங்க அதுக்கிட்ட நீங்க அன்பு காட்டினீங்கன்னா, அது உணர்ந்துச்சுன்னா, அது திருப்பி உங்கள்ட்ட அன்பு காட்டும். ஆனா மனுஷன் வந்து அவ்வளவு சாதாரணமா இல்ல. அதனாலதான் சாமி என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி மனிதர்கிட்ட, அதாவது எப்படியாவது அவங்கள வந்து நம்மவராக்கிக்கணும். நம்மவர்னா தயவுடையவங்களா, இரக்கமுடையவங்களா, கொல்லா நெறியில் உடையவங்களா, இந்த சன்மார்க்க நெறி கடைபிடிக்கிறவங்களா, அந்த சன்மார்க்க நெறினா இந்த எல்லா உயிரும் தன் உயிரை போல பார்த்து நம்மளால முடிந்த அளவுக்கு உதவி செய்து கொண்டு எல்லா உயிரும் உயிருக்குள்ள இறைவன் வியாபித்திருக்கிறார் என்று அந்த ஒருமையில் வாழ்வது, அந்த ஒற்றுமையோடு வாழ்வது, அதுதான் இந்த சன்மார்க்க நெறி. அப்ப அந்த நெறியில அவங்க வரத்துக்கு என்ன செய்ய சொல்றாங்கன்னா, பொருளை கொடுத்தாவது. நல்லா கவனிங்க. அப்போ ஒருத்தர் வந்து எப்படி வந்து அவங்கள வசப்படுத்த முடியும்னா, உண்மையிலேயே அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா, அந்த கஷ்டப்படுற நேரத்துல நம்மளால நமக்கு என்ன சக்தி இருக்கோ அந்த சக்தியின் அளவு அவங்களுக்கு ஏதாவது பொருளை கொடுத்து நம்ம உதவி செய்யணுங்கிற. சாதாரணமா யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அப்ப பொருளை கொடுத்தாவது, நல்ல வார்த்தை சொல்லியாவது, அதுக்கப்புறம் மிரட்டி அப்ப உரிமை உடையவனா மிரட்டி சொல்லியாவது, அதுவும் இல்ல. காலில் தண்டம் விழுந்தாவது, கால்ல விழுந்தாவது, அதுவும் இல்ல அப்படின்னா, இறைவனிடத்தை விண்ணப்பம் செய்தாவது, அதாவது பிரார்த்தனை செய்தாவது, அவரை நம்மவராக்கி கொள்ள வேண்டும்ன்றார். அதனால இப்ப நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம அனுபவத்துல இருந்து சொல்றோம் ஐயா. நம்ம இந்த சன்மார்க்கம் வந்த காலம் தொட்டு என்ன பண்றோம்னா, நம்மளால எவ்வளவு முடியுதோ நம்ம சக்திக்கு இறைவன் நமக்கு கொடுத்த அந்த திருவருள் விளக்கத்தால மக்களுக்கும் எல்லாத்துக்கும் நம்மளால முடிஞ்சது கொடுத்துட்டே இருக்கோம். அவங்களுக்கு முடிஞ்ச நன்மைகளை செஞ்சுட்டே இருக்கோம். அப்படி அவங்கள்ட்ட இருந்து நம்ம எதையும் எதிர்பார்க்காம நம்மளால முடிஞ்சதை நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். அப்ப கொடுத்துட்டே இருக்கும்போது நம்ம சொல்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் கேட்கறாங்க. அந்த நம்ம சொல்ற வார்த்தைக்கு காது கொடுத்து கேட்கறாங்க. அப்படி காது கொடுத்து கேட்டனால இன்னைக்கு நம்ம பாடசாலைக்கு வழிபாட்டுக்கு வரக்கூடிய, சாப்பிட வரக்கூடிய அத்தனை பெரியவங்களும் வந்து சுத்த சைவமா கொல்லாண்டீர்கள் இருக்கிறாங்க.
அதே மாதிரி மாணவர்கள் வகுப்பு வராங்க. அந்த மாணவர்கள்ல 50% மேல இன்னைக்கு சுத்த சைவமா கொல்லாண்டியர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அப்போ நம்ம அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைய பார்த்து நம்ம அவங்களுக்கு உதவி செய்ய செய்ய அவங்களுக்கு வந்து நம்ம மேல வந்து ஒரு நம்பிக்கை உண்டாகும். இவங்க அதாவது இவங்க நம்ம மேல உண்மையான ஒரு அன்பு வச்சிருக்காங்க. நம்ம மேல ஒரு கருணை இருக்கு. நமக்கு ஒரு உதவி செய்றாங்க. நம்ம நல்லா இருக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கு இவங்க நமக்கு உதவியா இருக்கிறாங்க. நமக்கு சப்போர்ட்டா இருக்காங்கன்ற என்னைக்கு ஒரு நம்பிக்கை ஒருத்தனுக்கு வருதோ, அன்னைக்கு தான் நம்ம சொல்ற வார்த்தைய கேட்பாங்கய்யா. அதனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவங்க எந்த நெறியில இருந்தாலும், எந்த மதத்துல இருந்தாலும், எந்த சமயத்துல இருந்தாலும், அவன் எப்படி இருந்தாலும் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா, முதல்ல அவங்களுக்கு நம்ம போய் உதவி செய்யறவனா நம்ம இருந்தா, அது நம்ம சக்தியினால நம்ம முடியாத செய்ய வேணாம். நம்மளால என்ன முடியுதோ அத. அதுவும் எப்படி பணத்தால தான் செய்யணும்னு அவசியம் இல்ல. மனதால, வாக்கால, தேகத்தால, அதுக்கப்புறம் கடைசியா தான் பணம். அந்த திரவியம். அதனால நம் சக்தியினால அவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருந்தோம்னா, நிச்சயமா நம்ம சொல்ற வார்த்தை கேட்பாங்க. நிச்சயமா இந்த நெறிய கடைபிடிக்கிறதுக்கு நம்ம சொன்னோம்னா, அத முயற்சி பண்ணுவாங்க. அதனால நம்ம ஒரு ஆக்கிக்கணும். நன்றி. நன்றியா. வணக்கங்கய்யா. என்னோட வணக்கம். கருத்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்கய்யா. சொல்லுங்க. பிறப்பால் நம்ம வந்து குழந்தையா பிறக்கிறப்ப இறைவன் நமக்கு கருணையோட தான் படைச்சிருக்காரு. ஹலோ. சொல்லுங்க கேக்குது. சொல்லுங்க. நம்ப வளர் நம்ம மனிதர்கள் வந்து அவர்கள் அந்தந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வளரக்கூடிய பருவம் வந்து அவங்க எந்தெந்த கண்ணோட்டத்த பார்க்குறாங்களோ, அது வந்து அவங்களாவே மாறிடுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு பேருந்துல ஏறுறோம்னு வச்சுக்கங்களேன். ஆ 4 விதமா 4 மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒ ஒ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அ ஊனமுற்றோரோ, இல்ல பெரியவரோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சீட்டு அவங்களுக்கு இடம் குடுக்கணும்னு நெனைக்கிறவங்க ஒரு சில மனசு இருக்குது. கண்டு காணாம இருக்கிறவங்க சில மனசு இருக்குது. அப்படி பார்க்குறப்ப, இப்போ நான் நான் வந்து என்னோட சீட்ட விட்டு குடுத்து, அவர வந்து நான் அமர வைக்கிறேன்னு வச்சுக்கங்க. அந்த மனச பார்த்து சில மனசுக்கு வந்து, அவங்களும் அதே மேல தோணும். அப்படின்னு ஒரு உணர்வு ஏற்படுங்க. அந்த இடத்துல ஒரு கருணை வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். நிச்சயமா. ஸோ அந்த மாரி சூழ்நிலையில கருணைகள வந்து அவங்களுக்கு ஒரு தாக்கத்த உங்களுக்கு மனிதர்களால ஏற்படுத்தும். சில பார்த்தீங்கன்னா, மிருகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சிங்கமோ, கரடியோ, புலியோ எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு கருணைய காட்ட முடியாது. அது வந்து அதுக்கு வளரக்கூடிய விதங்கள் வேற. அது அம்மா, அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, வேட்டையாடி தான் உணவு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்கு. அது மானோ, இல்ல பூனையோ அது வளரக்கூடிய ஒரு பக்குவம் இதுகள் இருக்கு. அது நம்ம வீட்டு நாய்கள் வளர்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா, அது நம்ப அ இப்ப இத எப்படி சொல்ல வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்தந்த ம் வளர் வளர்ப்பு தன்மை இருக்கு பார்த்தீங்களா? பிறப்பால் எல்லாத்துக்குமே ஒரு ம். கருணை இருக்கு. அது வளரக்கூடிய அதனுடைய என்ன சொல்றதுன்னா இதேவேளை நீங்க சொல்றது சிறப்பா புரியுது. இப்போ ஒரு சிங்கம், புலியா இருந்தா கூட, அத வந்து சின்ன குட்டியிலேயே எடுத்து எடுத்து அத ஒரு தயவா நம்ம வளர்க்கும்போது, அது ம். நிச்சயமா மத்த உயிர்கள வேட்டையாடி தான் சாப்பிடணுன்ற அதோட தன்மையே மாறி, அந்த பழக்கமும் மாறி, அது இயல்பா போடக்கூடிய புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு வளரக்கூடிய நிலையெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. அதனால ம். அது இந்த எல்லா உயிருக்கும் அடிப்படை வந்து அந்த உயிர் இரக்கம் தான். அதாவது கருணை தான் அடிப்படையா இருக்கு. அது வெளியில இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில எல்லாமே மாற்றமாகுதுன்னு தான் ஜெயவேலையா சொல்ல வராங்க. அதனால இன்னொரு கருத்தும் சொன்னாங்க. அப்ப நம்ம யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம கருணையோடயே வாழும்போது, நம்ம பிறருக்கு உதவி செய்யும்போது, அத பல பேர் பார்க்கும்போது அவங்களுக்கும் அந்த உணர்வு தோணும். அவங்களுக்கும் அது ஒரு வழிகாட்டியா இருக்கும்னு சொல்றாங்க. அவருக்கு மனமார்ந்த கண்டிப்பாங்க. நன்றி. இப்ப நம்ம நிறைவு செய்வோம். அ அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுள் இந்த தருணத்திலே நாம் அனைவரையும் ஒன்றாக கூட்டி உண்மை ஞான விளக்கத்தை தந்து அஞ்ஞானம் என்ற இருளை நீக்கி ஆனந்தம் என்ற அருளை ஓங்கச் செய்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி சொல்லி இந்த உலகத்தே மனித பிறப்பை பெற்றுக் கொண்டவர்கள் எல்லோரும் உண்மை ஞானத்தோடு வாழ இறைவன் திருவருள் புரிந்து எல்லா உயிர்களையும் ஒன்றென கருதி ஆன்ம லாபத்தோடு வாழவும் தயவே வடிவானவராக வாழவும் பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழவும் அருள் புரிந்து அருள் துணையாக இருந்து வழி நடத்தும்
தனிப்பெரும் கருணையான அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி.